அதில் தீர்க்கப்பட்ட செய்தியிலிருந்து இந்த நாளிலே நாம் சில கேள்வி பதில்களை உங்களுக்கு கேட்கிறோம். இதற்கு உதவி செய்கிறவர்கள் நடராஜ் மாமா அவர்களும் பேசுகிறார்கள். பத்து கேள்விகள் கேட்கப்படும். தெரிந்தவர்கள் கை தூக்கணும். எல்லாரும் சொன்னீங்கன்னா பிரைஸ் யாருக்கு இருக்காது. தயவுசெய்து தாய்மார்கள் வந்து சொல்லக்கூடாது. அவங்க சொல்லலனாக்கா உங்களுக்கு இருக்காது. தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு இருக்கிறார் என்று நீதிமொழிகள் 12:4 நம்ம வாசிக்கிறோம். இந்த நாளின் முதலாவது கேள்வியாக, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்ந்தவர் யார்? கைவத்து. இல்ல தாய்மா இல்ல அவளுடைய கணவன் அவளை புகழ்ந்தார். கரெக்ட். இரண்டாவது கேள்வியாக, தேவ செய்தியிலிருந்து 3 தலைப்புல பேசினாங்க. அந்த 3 தலைப்பு யார் சொல்றீங்களோ? யாருக்கு தெரியும்? தலைப்பு கரெக்டா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இரண்டாவது வாயை ஞானமாய் திறக்க வேண்டும், மூன்றாவது வீட்டுக்காரின் கண்ணோட்டமாக இருக்க வேண்டும், போஷிக்க வேண்டும். கரெக்ட். மூன்றாவது கேள்வி, சத்திய உதடுகள் என்றும் நிலைத்திருக்கும், ஒரு நிமிஷமாக இருப்பது எது? சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், ஒரு நிமிஷம் மாத்திரம் இருப்பது எது? கோபமா? தவறு. தெரியலன்னா டைமாக போயிடும். கரெக்ட். நான்காவது கேள்வி, ஏற்று சமயத்தில் சொன்ன வார்த்தை எதற்கு சமமானது? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். கரெக்ட். அவங்க தான் கரெக்டா சொன்னாங்க. வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். அம்மா ஐந்தாவது கேள்வி, யாரை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சை ஆசைகளையும் சிலைகளில் அறைந்திருக்கிறார்கள்? கர்த்தரை உடையவர்கள். தவறு. வாசல் இல்ல, எங்க கை தூக்கி இருக்கிறாங்க. கிறிஸ்துவை உடையவர். கரெக்ட். ஆறாவது கேள்வி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். யார் யாரிடம் கூறியது? கரெக்ட். சொல்லாம. எட்டாவது கேள்வி, இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. யார் எழும்பும் அளவும்? கரெக்ட். ஒன்பதாவது கேள்வி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து யாரை குறித்து சொன்னார்? சொல்லாம சொல்ல
அலட்சியம் பண்ணுகிறான். தன் வழிகளில் எப்படிப்பட்டவன் கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறான். இல்ல பஸ் ஒரு நிமிஷம் அவர் சொல்லலாம். தன் வழிகளில் எப்படிப்பட்டவன் தன் வழியில் பின்னாடி சொல்லலாம். அந்த 3 காரியம் யாராவது சொல்லுங்க. நீதிமொழிகள் 31:7 சொல்லிட்டு எப்படி கவனிக்கிறார்? 3 காரியம் சொல்லணும். 3 காரியம். கேள்வி கேட்டதற்கான சிஸ்டர் சரியான பதில் சரியான பதில் கொடுத்தது மலர்மணி. 3 கேள்விகளுக்கு சரியான பதில். அதைத் தொடர்ந்து நன்றி உரை அறிவிக்கும் சொல்லும்படியாய் சகோதரி கிறிஸ்டி நடராஜன் சகோதரி முன்னால் வந்து